எப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு விசுவாசி இதை பார்த்து சொல்ல முடியுமா? இந்த வார்த்தையில் அப்படி விசுவாசிக்கிறார்களா? அவர்கள் அப்படி விசுவாசிப்பார்கள். சோதனைகள் வருகின்ற பொழுது, வியாதிகள் வருகின்ற பொழுது, வறுமைகள் வருகின்ற பொழுது, துன்பங்கள் வருகின்ற பொழுது, கஷ்டங்கள் வருகின்ற பொழுது அவர்கள் தேவனுடைய சமூகத்தை விட்டு கடந்து எங்கேயும் ஓட மாட்டார்கள். அவர்கள் எப்பொழுதும் தேவனுடைய ஆலயத்திலே அவர்கள் என்ன செய்வார்களா? அவர்கள் தரித்திருப்பார்கள். அதனாலதான் யோபு சொன்னார், என்னுடைய தோல் முதலானவைகள் அழிந்து போனாலும் அந்த தோள்களுக்கு ஜீவனை கொடுப்பது யாரு? என்னுடைய யாசுவா மெஸ்ஸே. அவர் கடைசி நாளிலே இந்த பூமியில் அவர் என்ன செய்வாரா? அவர் நிற்பார் என்ற யோபு அதற்கு அழகா அவர் என்ன செய்கிறார்? சாட்சி கொடுக்கிறார். அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்திலே அங்கே 3வது வசனத்தில் அது என்ன சொல்கிறது? அவர் காண்பிக்கின்ற தேவனாக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? பிரசன்னமாகி அவர் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவைகளை அவர்களுடனே அவர் பேசுகிறார். அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களை அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அநேகருக்கு அவர் உயிரோடு இருக்கிறவரை போல அவர் என்ன செய்தார்? அவர் காண்பித்தார். எப்படி காண்பித்தார்? அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து உங்களைப் போல என்னை போல ஒரு சரீர ரூபத்தில் அவர் காணப்பட்டார். ஆகாரத்தை அவர் புசித்தார். எழுந்து வந்தவுடனே தோமாவுக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது. உயிர்த்தெழுந்து வந்தவுடனே ஆண்டவர் தானே, வேற யாரும் தான். ஆண்டவர் தோமா என்ன சொன்னார்? உங்களுடைய எங்கே ஈட்டியை கொண்டு குத்தினார்களோ யோபா யாரு? நம்மளுடைய தோமா அதை கரெக்டா பார்த்திருக்கிறாரு. அவருக்கு ஏனென்றால் எப்பொழுதுமே ஒரு சந்தேகம். இந்த அந்நிய ஜாதிகளுக்கு, புறஜாதிகளுக்கு எப்பொழுதுமே எல்லா காரியத்திலும் என்ன இருக்கிறது? ஒரு சந்தேகப்படக்கூடிய அந்த தன்மை இருப்பதனாலே தோமாவை கொண்டு இந்த இந்தியா தேசத்துக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்த பொழுது தோமாவுக்கும் அதே சந்தேகம் தான் இருந்தது. நான் ஆண்டவருடைய அந்த விழாவில் என்னுடைய திரளை ஓட்டி பார்த்தாலுடைய நான் அவர்தான் என்று நான் என்ன செய்ய மாட்டேன்? விசுவாசிக்க மாட்டேன். அதான் ஆண்டவர் சொன்னாரு, கண்டு விசுவாசிப்பதை காட்டிலும் காணாமல் என்னை ஒருவன் விசுவாசிப்பானேயானால் அவன் தான் பரலோக நித்திய ராஜ்யத்திற்கு என்ன செய்வான்? அவன் பங்குள்ளவன் பாத்திரவனுமாக இருக்கிறான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களை அவர்களுக்கு மாதிரியாக அவர் காண்பித்தார். இன்னைக்கு இந்த வேதாகமத்திலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே ஆண்டவர் அநேக திருஷ்டாந்தங்களை அவர் எழுத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கும் எனக்கும் அவர் எழுதி வைத்து போயிருக்கிறார். இந்த காரியங்களை விசுவாசிக்கக்கூடிய குணம் யாருக்கு இருக்க வேண்டும்? அவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்களும் நானும் அவருக்கு யாராக இருக்கிறோம்? தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், யோவான்ல சொல்லும் பொழுது, இந்த ஆலயத்தை நீர் எடுத்து போட்டால் அவருடைய பிள்ளைகளை அவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று. அப்ப இந்த திருஷ்டாந்தமான அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் பரிபூரணமாக சந்தேகப்படாமல் யார் விசுவாசிக்க வேண்டும்? அவருடைய நாமத்துக்குரிய பிள்ளைகள். இதில் நீங்கள் உறுதுணையாக நிற்பீர்களே ஆனால் நிச்சயமாக நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே அங்கே 1000 வருஷ அரசாட்சியிலே நீங்கள் சதா காலங்களிலும் அவரோடு ஆமென் அல்லேலூயா என்று பாடக்கூடிய அந்த ஸ்தானத்திலே உங்களுடைய குமாரரும் குமாரத்திகளுமாக தேவன் நிச்சயமாக அங்கே பங்கு வரும்படியாக உங்களை இங்கே ஆண்டவர் வைத்திருப்பார். ஆண்டவர் சாதாரண ஒரு மனிதனை போல மரித்து 40 நாள் சீஷர்களுக்கு தரிசனங்களை கொடுத்து கொண்டிருந்தார். அவர்களோடு உலாவி கொண்டிருந்தார். அவர்களுக்கு எல்லா அடையாளங்களை காண்பித்துக் கொண்டிருந்தார். இன்றும் இந்த கடைசி காலம் அவர் சொல்லப்பட்ட ஒவ்வொரு அடையாளங்களும் இந்த பூமியிலே அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதர்களுக்கு அது அறியப்படாமல் இருக்கிறார்கள். அவர் சொன்னார், கடைசி நாட்களிலே யுத்தங்களின் செய்திகளை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். ஆனாலும் கலங்காமல் திகையாமல் என்ன செய்யுங்கள்? நீங்கள் என்னுடைய ஆலயத்திலும் என்னுடைய வார்த்தையிலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தோடு நீங்கள் உறுதியாக தரித்திருங்கள். 4 முனைகளிலும் தேவ தூதர்களை கொண்டு ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்காக அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்து அவர் தேவ எக்கால சத்தத்தை அவர் என்ன செய்வார்? அவர் தொனிக்கப்படுவார். தேவ எக்கால சத்தம் என்று சொன்னால் என்ன? இது தேவனுடைய சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் இந்த முழு பூமியிலும் 4 8 திசைகளுக்கும் அவருடைய ஆவியினாலே என்ன செய்யப்பட வேண்டும்? அது அறிவிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அதற்கு நீங்கள் ஆயத்தமாக அவருக்குரிய ஆலயமாக
ஆலயமாக நீங்கள் மாறி இருக்கிறீர்களா அல்லது உங்களுக்குள்ளே சந்தேகம் இருக்கிறதா? அப்படி சந்தேகம் இருக்குமானால் தேவனிடத்திலே நீங்கள் இப்பொழுதே விண்ணப்பிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உமக்கு ஆலயமாக மாற விரும்புகிறேன். நீர் எனக்குள் இருக்கிற எல்லா களங்கங்களையும் எல்லா சந்தேகங்களையும் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போட்டு உமக்கு பிரியமான ஒரு ஆலயமாக நீர் என்ன செய்வீராக? என்னை நீர் மாற்றுவீராக. எப்படி நீர் இந்த ஆலயத்தை 3 நாளிலே எழுப்புவேன் என்று சொன்னீரோ அதே போல் என்னுடைய இந்த சரீரமான ஆலயத்தை உம்முடைய 2ஆம் வருகைக்காக நான் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நீர் இதற்குள் உம்முடைய ஜீவனை என்ன செய்யும்? நீர் அனுப்பும் என்று கேட்கிற பொழுது நிச்சயமாக அந்த ஆண்டவர் அவர் என்ன செய்வார்? அதற்கு ஜீவனை கொடுக்கிறார். கிறிஸ்து அவர் என்ன செய்கிறார்? அதற்கு அவர் ஆவியாக இருக்கிறார். இரண்டாவது நீங்கள் பார்ப்பீர்கள், அவர் யாராக இருக்கிறாரா? கிறிஸ்து வந்து ஒரு உயிர் உள்ள ஆண்டவர். யாரு நம்மளுடைய ஆண்டவர்? யாரு? உயிர் உள்ள ஆண்டவர். அவர் ஜீவன், அவர் உயிர் உள்ள ஆண்டவர், உயிர் கொடுக்கிற தேவன். எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை காண்பிக்கிறார்.